இப்போ பாருங்கள், யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் செகண்ட் யூனிட்டில். இப்போ இம்பார்ட்டண்ட் சாப்டர் நம்பர் அண்ட் சீக்வன்ஸில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கண்டிப்பாக எக்ஸாம் கேட்பாங்க. ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதே மாதிரி அரித்மெட்டிக் சீரீஸ், ஜியாமெட்ரிக் சீரீஸ், அது தொடர்ந்து சம் ஸ்பெஷல் சீரீஸ். இதை நீங்கள் மெயினாக கவர் பண்ணாவே செகண்ட் யூனிட்லேருந்து வர 5 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ முதல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்போம் 5 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ அதில் வெரி இம்பார்ட்டண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.5 7th கொஸ்டின் பாருங்கள். இஃப் 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24th term is 0. சரி, அப்போ என்ன கொடுத்துருக்கு? 9 times 9th term. 9th termனா உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம்? T9 இல்லையா? அப்படி தானே எழுதுவோம். ஸோ 15 times 15th termனா என்ன அர்த்தம்? T15 இல்லையா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கு? 9 times of 9th term அப்படின்னா 9 into T9. 9 timesனால் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? is equal to 15 times 15th term. This is given statement. Right? பாருங்க, இப்போ 9 into T9 நம்ம எப்படி எழுதுவோம்? Tn ஃபார்முலா. வாட் இஸ் Tn ஃபார்முலா? Tn is equal to a plus n minus 1d. இது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அதை அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? a plus 9 minus 1னா 8d is equal to 15 into இங்கே அதே மாதிரி a plus 14d. ரைட்? ஸோ இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 3s are 9, 5 3s are 15. ஸோ 3 into a plus 8d is equal to 5 into a plus 14d. சரியா? now மல்டிபிள் பண்ணுங்கள். 3 into a 3a plus 3 8s are 24d 5a. so what is this? 5 into 14, so 70. right? ஸோ நவ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வரேன். 3a ப்ளஸ் 24d மைனஸ் 5a மைனஸ் 70d ஈக்குவல் டு 0. 3a மைனஸ் 5a மைனஸ் 3a, ஐ மீன் 2a. 3 minus 5 minus 2a. 24 minus 70. So how much? This is 70 minus 24. This is 6. 6 minus 2, 4. Right? So 46d. இப்போ மைனஸ் 2வை பொதுவாக வெளியே எடுத்துடலாம் இல்லையா? இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் என்ன செய்யுங்க? மைனஸால் டிவைட் பண்ணுங்கள். மைனஸ் 2 ஏன் வெளியே எடுக்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு 2 தேவைப்படும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? 6 times 2 அப்படியே வச்சுக்கிட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 கிடச்சிடும் இல்லையா? ஸோ மைனஸ் ஆல் முதல்ல டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும்? 2a ப்ளஸ் 46d ஈக்குவல் டு 0. இப்போ 2 மட்டும் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தால் என்ன ஆகும்? a ப்ளஸ் 23d இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? 6 times 24th term. 6 times வேணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை முதல்ல எழுதுகிறேன். 2 into இதை நம்ம எப்படி எழுதலாம்? T24ன்னு எழுதலாம் இல்லையா? a ப்ளஸ் 23d அப்படின்னா என்ன அர்த்தம்? T24. சரியா? இங்கே T24 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் 24 மைனஸ் 1 23 இல்லையா? ஸோ இதை நாம் இப்படி எழுத முடியும். சரியா? இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 6 times நமக்கு வேணுன்றதுனால என்ன செய்கிறேன்? மல்டிப்ளை பை 3 on both sides. ஏன் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்? இங்கே நமக்கு 6 வேணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ 3 2s are 6, T24 equal to 0. So this is 6 times, which means 6 times 24th term is 0. ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? This is very important problem. இப்போ next problem பார்க்கலாம். Next problem, question number 11 in exercise 2.5. The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is
288. Find the 3 terms. So this is very very important problem. எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஏபியில் இருக்குது, ஜிபியில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், கவனமாக கவனிங்க. இப்போ என்ன செய்கிறேன், லெட் a minus d, a, a plus d are consecutive terms. ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம்ஸை நாமளே அசம்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு a minus d, அதாவது மைனஸில் ஒன்று ப்ளஸில் ஒன்று, தென் ஃபஸ்ட்டு டேர்ம் a minus d, a plus d, 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். The sum of 3 consecutive terms that are in AP is, இப்போ இந்த கொஷின்ஸில் ஓவரால் திஸ் யூனிட்டில் எப்போவுமே கொஷின் ஏபியா ஜிபியா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் டாபிக் ஏபின்னு கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கொஷின் பேப்பர் ஜென்ரலாக செகண்ட் யூனிட்லேருந்து ஒரு கேள்வி கொடுக்கும்போது அது ஏபியா ஜிபியாங்கிறத முதல்ல கவனிக்கணும். ஏன்னா ஏபின்னா வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஜிபின்னு வரும்போது வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ ஏபின்னு கொடுத்துருக்கு, இஸ் 27. அதை முதல்ல எழுதுகிறோம். சம் பண்ண சொல்லியிருக்கு இல்லையா? சம்னா என்ன, a minus d ஆட் பண்ணும், ப்ளஸ் திஸ் a ப்ளஸ் a plus d is equal to how much, 27. This is given statement. The sum of 3 consecutive terms are 27. இப்போ minus d plus d cancel பண்ணிடலாம். ஸோ டோட்டலி a plus a, 3a is equal to 27. a is equal to 27 by 3. ஸோ a is equal to எவ்வளோ, 9 இல்லையா? வேறு என்ன கொடுத்துருக்கு, and their product is 288. இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்கள், a minus d into a into a plus d is equal to how much, 288. This is also given. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் எடுத்து ப்ராடக்ட் பண்ணலாம். a minus d, a plus d ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் into a is equal to 288. இப்போ a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9. a ஸ்கொயர், 9 ஸ்கொயர் எவ்வளோ, 81 மைனஸ் d ஸ்கொயர் into 9 is equal to 288. ஸோ 81 மைனஸ் d ஸ்கொயர் is equal to 288 by 9. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 9 டேபிள் போடலாமா? ஸோ 2 9s are 18, 3 9s are 27, 3 times ரிமைனிங் 1 இருக்குது இல்லையா, 18, 2 9s are 18, ஸோ 32. புரியுதுங்களா? ஸோ the 81 minus d square is equal to 32 minus d square is equal to 32 minus 81. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். the 81 32 11 9 இல்லையா, 7 minus 3 4. ஸோ minus d square is equal to minus 49. minus கேன்சல் பண்ணிவிடுங்க. d square equal to 49, d is equal to plus or minus 7. ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இப்போது 2 கேஸ் எடுத்துக்கிறோம். ப்ளஸ்க்கு ஒரு கேஸ், மைனஸ்க்கு ஒரு கேஸ். இப்போ பாருங்கள், அந்த கான்செப்ட் டைம்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், a minus d, a plus d. ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் பாருங்கள், கேஸ் 1. கேஸ் 1ல் a ஈக்குவல் டு 9, d வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ப்ளஸ் 7 எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், a minus d, a plus d. ஆக 9 minus 7, 9 plus 7, 2, 9, 16. கேஸ் 2, இங்கே a வந்து 9 தான், ஆனால் d வந்து மைனஸ் 7 ஒரு தடவை எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ a minus d, a plus dயில் அப்ளை பண்ணுறோம். 9 minus 7, 9 minus 7. ஸோ விச் இஸ் 9 minus into minus plus இல்லையா, 9 plus 7 16, 9 2. they are consecutive terms. பாருங்கள், கேஸ் 1ல் என்ன நம்பர் வந்திருக்கோ அதே நம்பர் தான் வரும். இங்கே ரிவர்ஸில் இருக்கும், 2 9 16னா 16 9 2. ஆனாலும் நம்ம 2 கேஸும் எழுதி ஆகணும். டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வந்ததுனால ப்ளஸ் 7 இருந்தால் என்ன கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், மைனஸ் 7ஆக இருந்தால் என்ன கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். சரிங்களா? இதை வந்து நல்லா கவனமாக படிங்க. பப்ளிக் எக்ஸாமில் இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு வர்ற மெத்தட் வந்து
ஷூராக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. இதுவும் அதே தான், கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாடலில் வருது. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 2.29. In an AP, sum of the 4 consecutive terms. சரிங்களா? இதெல்லாம் கவனமாக கவனிக்கணும். AP, how many consecutive terms here? 4 consecutive terms is 28 and their sum of their squares is 276. Find the 4 numbers. Right? பாருங்க solution. Let a minus 3d, a minus d, a plus d, a plus 3d or 4 consecutive terms. So 3 consecutive terms என்ன எடுத்தோம்? a minus d, a plus d. 4 consecutive terms இதான் எடுக்கணும். a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. Right? So first என்ன கொடுத்துருக்கு பாருங்க. Sum of 4 consecutive terms is 28. So a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d எல்லாமே ஆட் பண்ணால் எவ்வளோன்னு சொல்லியிருக்கு? 28 இல்லையா? ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். மைனஸ் 3d plus 3d cancel, minus d plus d cancel. So therefore 4a, a plus a plus a plus a, 4a is equal to 28 implies a is equal to what? 7 இல்லையா? a is equal to 7. Next, and their sum of their squares. இங்கே கவனமாக கவனிங்க. sum of their squares, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடணும். இப்போது a minus 3d square plus a minus d the square plus a plus d the square plus a plus 3d square is equal to 276. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. வேணா ப்ராக்கெட்டில் given அப்படின்னு எழுதிக்கங்க. ரைட்? ஸோ சம் ஆஃப் தயர் ஸ்கொயர் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். இப்போ இது பாருங்கள், a minus b the whole square formula. ஸோ a square plus b square minus 2ab. So 6ad plus this is a square plus d square minus 2ad. a square plus d square plus 2ad plus a square plus b square, so 2ab. சரிங்களா? ஸோ 6ad is equal to 276. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். minus 6ad minus 6ad, then minus 2ad plus 2ad. இப்போ a ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணுங்கள். a square plus a square 2a square 3a square 4a square இல்லையா? ஸோ the 4a square d square பாருங்கள், 9d square plus 1 10d square 11d square 11 plus 9 20d square plus 20d square is equal to 276. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ எடுத்து இங்கே அப்ளை பண்ணோம் இல்லையா? 4 into 7, a வேல்யூ 7. அப்போ 7 ஸ்கொயர்னா 49 plus 20 into d square equal to 276. 9 4s are 36, remaining 3. 4 4s are 16, 16 plus 3 19. 196 plus 20 d square equal to 276. 20 d square equal to 276 minus 196. So 20 d square is equal to, this is what? 6 minus 6 0, 7, 17 minus 9 8, 1 minus 1 0 over 80. So d square is equal to 80 by 20. So this is 4 times. D square equal to 4, d equal to plus or minus 2. So here the consecutive terms, case 1, a ஓட value, a is equal to 7. d value first என்ன செய்யணும்? plus 2 எடுத்துக்கணும். a is equal to 2. 4 consecutive terms என்ன? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. a 7 minus 3 into d value 2, 7 minus 2, 7 plus 2,
7 plus 3 into 2. 7 minus 6. Right? 7 minus 2, 5. 7 plus 2, 9. 7 plus 6. 7 minus 6, 1. 5, 9, 13. Right? This is case 1. Case 2. A is equal to 7. This is D. இங்கே ஏன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள், இது D வேல்யூ. சரிங்களா? A equal to 7, D equal to 2. இங்கே D equal to minus 2. D is equal to minus 2. So, A minus 3D, A minus D, A plus D, A plus 3D. A 7 minus 3 into D value here, minus 2. 7 minus 2. 7 minus 2. Right? 7 plus 3 into minus 2. 7 plus 6. 7 plus 2. 7 minus 2, 5. 7 minus 6. 13, 9, 5, 1. சரிங்களா? ஸோ இதே ஆன்சர் தான் வரும். 1, 5, 9, 13. அப்படியே ரிவர்ஸில் வரும். 13, 9, 5, 1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem in exercise 2.5, 12th one. The ratio of 6th and 8th term. 6th term என்ன அர்த்தம்? T6. 8th term அப்படின்னா T8 இல்லையா? Of an AP is 7:9. ரேஷியோ கொடுத்துருக்காங்க. T6க்கும் T8க்கும் உள்ள ரேஷியோ 7:9. This is given. Find the ratio 9th term to 13th term. ரேஷியோ அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ என்ன கொடுத்துருக்கு ரேஷியோ? T6 is to T8 is equal to what? 7:9. This is given. Right? இப்போ இது எப்படி எழுதலாம்? T6 by T8 எடுத்துக்கலாமா? is equal to 7/9. But T6 can be written as what? A plus 5D. Am I right? A plus n minus 1D ஃபார்முலாவில் இதை என்னன்னு அப்ளை பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? A plus 5D divided by A plus 7D is equal to 7/9. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 into A plus 5D is equal to 7 into A plus 7D. Now 9 into A, 9A, 9 5s are 45D is equal to 7 into A, 7A plus 7 7s are 49D. 49D. இப்போ எல்லாமே ஒரு சைடு கொண்டு வாங்க. 9A plus 45D minus 7A minus 49D is equal to 0. 9A minus 7A, 2A. 45 minus 49 minus 4D is equal to 0. So now 2A is equal to 4D, right? A is equal to 2D. இது அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இல்லையா? கேன்சல் பண்ணால் A is equal to என்ன ஆகும்? 2D. ரைட்? இப்போ அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term. அப்படின்னா என்ன அர்த்தம்? T9 is to T13 is equal to what? எவ்வளவு அப்படிங்கிறதா கொஷின் இல்லையா? இப்போ T9 by T13 is equal to T9 எப்படி எழுதுவோம்? A plus 8D. Am I right? T13 எப்படி எழுதுவோம்? A plus 12D. சரியா? இப்போ பாருங்கள், நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். A equal to what? 2D. So 2D plus 8D. 2D plus 12D is equal to 10D by 14D. DD cancel. 5 2s are 10, 7 2s are 14. This is T9 by T13 value, which means what? T9 is to T13 is equal to 5 is to 7. So this is the answer. What is the question? Find the ratio of 9th term to 13th term. So what is the ratio? 5 is to 7. Answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 13 in exercise 2.5. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday. Monday to Friday to be in AP. The sum of temperatures
from Monday to Wednesday is 0 degrees Celsius. And the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, temperature of Ooty from Monday to Friday, right? So let the temperature Monday to Friday respectively, அதாவது இப்படி எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் வெட்னஸ்டே வரைக்கும், வெட்னஸ்டேவிலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 18 டிகிரி செல்சியஸ் இல்லையா. இப்போ நம்ம 5 டேஸ்க்கும் செட் பண்ணோம். என்ன செட் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, அப்படி லைனாக 5 டேஸ்க்கு எடுத்துக்க. இது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே ரெஸ்பெக்டிவ்லி, ரைட்? இப்போ 5 டேஸ்க்கு நாம் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ ரைட், இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, மண்டே டு வெட்னஸ்டே த சம் ஆஃப் த டெம்பரேச்சர், வெரி இம்பார்ட்டன்ட், சம் பண்ணணும், சரியா? சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெட்னஸ்டே. இப்போ மண்டேங்கிறது என்ன, ஏ, டியூஸ்டே ஏ ப்ளஸ் டி, வெட்னஸ்டே ஏ ப்ளஸ் 2D, அவ்வளோதான். அது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கு, 0 டிகிரி செல்சியஸ் கிவன், ரைட்? இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் 3A ப்ளஸ் டி ப்ளஸ் 2D 3D இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 3A இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3D, 3 கேன்சல். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வாட், மைனஸ் டி. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் டின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு, வெட்னஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 டிகிரி செல்சியஸ். வெட்னஸ்டே வேணாங்க எழுதிக்கலாம். இது வந்து மண்டே, இது டியூஸ்டே, இது வெட்னஸ்டே, இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வெட்னஸ்டே டு ஃப்ரைடே அப்படின்னா வெட்னஸ்டேங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும். ஸோ ஏ ப்ளஸ் 2D ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3D plus A plus 4D is equal to 18 degrees Celsius. This is given. So A plus A, 3A plus 2D, 3D, 5D, 5 plus 4, 9D. 9D is equal to 18. 9D is equal to 18. இப்போ பாருங்க, A is equal to என்னன்னு சொல்லியிருக்கோம், மைனஸ் டி. இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோமா, 3 into minus d plus 9D equal to 18. Minus 3D plus 9D equal to 18. So 6D, இல்லையா, minus 3 plus 9. 6D is equal to 18. D equal to 18 by 6. D is equal to 3. இப்போ D equal to 3 அப்படின்னா A equal to என்னன்னு சொல்லியிருக்கோம். இது வேணால் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிடுங்க. ஸோ ஈக்குவேஷன் ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 D ஓட வேல்யூ என்ன, 3. ஸோ அப்போ A ஈக்குவல் டு என்ன, இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் 3. A இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ ஏவும் தெரியும், டியும் தெரியும், இல்லையா? ஸோ இப்போ டெம்பரேச்சரில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தேர் ஃபோர் டெம்பரேச்சர்ஸ். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ வந்து எவ்வளோ, மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஏ ப்ளஸ் டி, ஏ எவ்வளோ, மைனஸ் 3, டி எவ்வளோ, ப்ளஸ் 3. அப்புறம் ஏ ப்ளஸ் 2D, ஏ எவ்வளோ, மைனஸ் 3, 2 இன்ட்டு டி எவ்வளோ, 3. ஏ மைனஸ் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 3. ஏ மைனஸ் 3 ப்ளஸ் 4 இன்ட்டு 3, இல்லையா? திஸ் இஸ் மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ். இது 0 டிகிரி செல்சியஸ். 2 3s are 6. 6 minus 3, 3 degree Celsius. 3 3s are 9. 9 minus 3, 6 degrees Celsius. 3 4s are 12. 12 minus 3, 9. 9 degrees Celsius. This is temperatures for Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.